விண்டோஸ் 10 பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் கவனமாக பாருங்க. முக்கியமான ஒரு அப்டேட்டு. உங்களுடைய விண்டோஸ் அப்டேட்டில் போய் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை செய்து வைக்காமல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தகவல் பெருமளவு திருடுறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குதுங்க. அதை தவறாமல் செய்து வச்சுக்கங்க. இந்த செக்யூரிட்டி அப்டேட் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 13, 2026 வரை நம்ம இந்த விண்டோஸ் 10 பாதுகாப்பாக பயன்படுத்தலாம். அதிகாரப்பூர்வமாக மைக்ரோசாஃப்டே அறிவிச்சிருக்கு. இதிலிருந்து சொல்ல வர்றது என்னன்னா, யார் யாரெல்லாம் விண்டோஸ் 10 லேப்டாப்பு டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறீங்களோ, இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ, தவறாமல் அப்டேட் பண்ணிட்டு பயன்படுத்துங்க. நிறையா பேர் விண்டோஸ் 10 வழக்கு ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி விட்டுருக்கீங்க. அவங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் 13 வரை. ஸோ நீங்களும் தவறாமல் இதை பயன்படுத்தலாம்னு சொல்லி உங்களுக்கு பரிந்துரைக்கிற, தேவைன்னா பயன்படுத்துங்க. இல்லைன்னா விண்டோஸ் 11 அப்டேட் கிடைச்சா அப்டேட் பண்ணி போயிருங்க. உங்களுடைய பிசி அதுக்கு ஒத்துழைச்சா. ஸோ குறைஞ்சது 7வது ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணுங்கிறாங்க. ஸோ i3 இருந்தாலும் சரி, i5 இருந்தாலும் சரி, ப்ராசஸர். ஸோ அது தொடர்பான காணொலியை அடுத்து வழங்குறேன். ஸோ தவறாமல் இப்போ நீங்கள் வச்சிருக்கிற விண்டோஸ் லேப்டாப் அல்லது பிசி விண்டோஸ் 10ல் லோ வெர்ஷனாகவே இருந்தாலும் அப்டேட் பண்ணி ஒரு 8 மாதம் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த மாதிரி டெக் விஷயங்களையும் தொடர்ந்து நம்மளுடைய ஜெம்சி குருவிலையும் இதற்குன்னு வழக்கம் போல் தனியாக ஜெம்சி கம்ப்யூட்டர்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதற்கான லிங்க் டைட்டில் இருக்குது, அங்கே போங்க. நிறையா கம்ப்யூட்டர்கள் தொடர்பான தகவல்கள், எப்படி பராமரிக்கிறது, பழுது வராமல் எப்படி பராமரிக்கிறது, பழுது வந்தால் எப்படி வீட்டில் இருந்தே நம்ம அதை சரி செய்துக்கிறது, எந்தெந்த மாதிரி ஓல்டு வெர்ஷனை லேட்டஸ்ட் வெர்ஷனாக மாற்றுறது, அதற்கான ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் எங்கெங்கே கம்மி விலையில் விற்கிது, ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, எஸ்எஸ்டி, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ்ஸு, கேஸுன்னு எல்லாம் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். நீங்கள் கொடுத்த இந்த வளர்ச்சியை திருப்பி உங்களுக்கு எல்லா துறை சார்ந்து தர்றேன். ஏன்னா இங்கே ஒருவருக்கு கொடுத்து, எப்படி சொல்லுங்க, வாங்கல் கொடுத்தல் இருக்குது. ஸோ உங்களால் கிடைத்த வளர்ச்சியை திருப்பி உங்களுக்கும் தர்றேன். நீங்களும் பயன்படுத்தி பலன் பெறுங்க. 4 பேர் பலன் பெற நம்மை போல நடுத்தர